வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை நிரப்ப வேண்டும் அப்படின்னு முரளிதர் ராவ் பேசியிருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல அந்த கட்சியுடைய இளைஞரணி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது அவர் சொல்லியிருக்கிறார், கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு கட்சியினரை பார்த்து, இளைஞர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். என்ன வெற்றிடம் உருவாகி இருப்பதாக பிஜேபி நினைக்கிறது? ஒருவேளை வெற்றிடம் உருவாகி இருந்தாலும் அதை பிஜேபியால் நிரப்ப முடியுமா? எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணா இருந்திருக்காரு, பிறகு அதற்கு முன்பு காமராஜர், அண்ணா, அதற்கு பிறகு எம்ஜிஆர், அதற்கு பிறகு கருணாநிதி, அதே போல ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ திரு கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. ஜெயலலிதா மறைந்து போய்விட்டார். இப்போ அந்த இடத்தை நிரப்புவதற்கு தெர் இஸ் டெஃபினட் வேக்யூம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதில் ஒரு வெற்றிடம் இருக்கின்றதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கின்றது. அந்த வெற்றிடத்தை யார் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தேசிய கட்சிகளால் தான் முடியும். தேசிய கட்சிகள் என்று சொல்லும்போது உடனே காங்கிரஸை நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் அது இன்றைக்கி அந்த கட்சிக்கு இங்கே ஒரு விதமான இம்பார்ட்டன்ஸும் இங்கே இல்லை. அது வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதே நேரத்தில் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிற்கு, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், உண்மையாகவே சொல்லுகின்றேன், மிகப்பெரிய அளவிற்கு பாஜகவை நோக்கி இளைஞர்கள் மட்டுமல்ல எல்லா தரப்பு மக்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள், அவங்களாம் நாங்களாம் அம்மா இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த கட்சியில் தான் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், இப்போ எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பிஜேபி வேண்டும் என்று நிறைய பெண்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வெற்றிடம் என்பது உண்மை. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருப்பது என்பது பிஜேபிக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வகையிலே தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசியிருக்கின்ற முரளிதர் ராவ் அவர்கள் பேசியிருக்கின்றார். இது யதார்த்தமான உண்மை. இது இட் இஸ் நாட் எனிதிங் எக்ஸாஜரேஷன். அதே சமயத்தில் அந்த இளைஞர்களை உத்வேகப்படுத்தி, நல்லா உற்சாகப்படுத்தி, நல்லா களப்பணி செய்யுங்கள் என்ற வகையிலே ஹி ஹேஸ் கிவன் அ கிளாரியன் கால். அதே போல டாக்டர் தமிழிசை அவர்களும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தில் அவங்களும் பேசியிருக்கின்றார்கள். அதெல்லாம் உண்மைதான். அதில் ஒன்றும் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு கனகராஜ்? அதாவது அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் காலியாக இருக்கிறது மாதிரி தெரியல. உண்மையிலேயே செல்வி ஜெயலலிதாவுக்கு இருந்த அவருடைய ஆளுமையும் அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கும் உள்ளவராக அதிமுகவில் இன்றைக்கி யாரும் இல்லை என்பது ஒரு உண்மைதான். ஆனால் பாஜக இதில் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. பொதுவாக அவங்க இப்போ முரளிதர் ராவ் கூட சொல்லியிருக்காரு, நீங்களும் சொன்னீங்க, அதாவது கடினமாக உழைப்பதன் மூலமாகத்தான் அதை நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் சொன்னதாக இருக்குது. முன்னால் சொல்லுவாங்க, உள்ள சிந்தையில் கல் விரும்பி சிவசிவா என்பது போல் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக உத்தரகாண்டில், அருணாச்சல பிரதேசத்தில் கடினமாக உழைத்து தான் அவங்க ஆட்சி மாற்றம் வரணும்னு அமைதியாக காத்திருந்தாங்களா? இன்றைக்கி அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் ஒரு நபரை தவிர அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கி சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்ட பிறகும் அப்படி பண்ணியிருக்கு. அப்போ அவங்க என்ன, அவங்களுடைய கடந்த காலம் என்பதோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடிப்படையில் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க, இதில் ஏதாவது உடைக்க முடியுமா? அவர் சொல்லியிருக்காரு, திமுக உடைப்பதற்கு முயற்சி செய்ததாக, அப்படி உடைக்கலாம் என்று நினைத்ததாகவும், அப்படியெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி. ஆனால் இந்த காலத்தில் அதை இவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்பதை பார்க்க முடியுது. எனவே பிஜேபி அதற்கான வாய்ப்பு என்பது தமிழகத்தில், சார் சொன்னது மாதிரி, நான் ஏடிஎம் வாசல்கள்லையும் வங்கி வாசல்களில் தான் பெரிய கியூவை பார்த்தனே தவிர ஆண்களும் பெண்களும் இளைஞர்களுமாக பிஜேபி ஆஃபீஸ் பக்கத்தில் நிறைய கார் நிற்குதுங்கிறத தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒன்றும் இளைஞர்களும் பெண்களும் அப்படியே வரிசை திரண்டு போவது மாதிரியான நிலைமையெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால்
வாரணாசிக்கு பிரதமர் அவங்க வலுவாக இருக்கிற ஒரு இடத்துல கூட பிரதமர் போகிறாருன்னா அதுக்கு முன்னால் ட்ரக்லோடு பணத்தை எடுத்து கொண்டு போய் வங்கியிலையும் ஏடிஎம்லையும் போட்டுட்டு தான் போகிற நிலைமையில் இருக்கார். அமித்ஷா போன இடங்களில் கடுமையான கோபதாபங்கள் வந்ததாக பிஜேபி ஆஃபீஸ் பேரர் இதிலேயே வந்ததாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதுவும் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் பிஜேபி மீது இருந்த மோகம், எந்த விதமான நியாயமும் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒரு ஹைப், அவர் வந்தால் இந்தியாவினுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அடியோடு தீர்த்து விடுவார் என்கிற நம்பிக்கை பொய்த்து போய் இளைஞர்களும் எல்லா தரப்பு மக்களும், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர் தொழில் முனைவோர் இந்த காலத்தில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானங்கள் என்பது அது ரெண்டும் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுகிற, கடந்த காலத்தில் அவங்ககிட்ட தான் சொன்னார், பின்னலாடை ஏற்றுமதியில் நாங்கள் 15,000 கோடிக்கு இப்போ ஏற்றுமதி இருக்குது, அதை ஒரு 35,000 கோடியாக மாற்ற வேண்டும், அதுக்கு இதெல்லாம் வேணும்னு திரு மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக இருந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தபோது சொன்னாங்க. இவங்க எதுக்கு 35,000 50,000 சொல்கிறீங்க, 50,000 கோடின்னு சொல்கிறீங்க, 1,00,000 கோடின்னு சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன்னா. அதுக்கு பின்னால் போயே பார்க்க முடியல. அவர்களுடைய தொழில் நசிந்து கொண்டு இருக்கிறது, அழுந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு பிஜேபிக்கு எது வலுவான கான்ஸ்டியூன்சியாக இருந்ததோ அதுவே இப்போ பிசுபிசுத்து போய் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான சூழல். உங்கள் கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அவர் கட்சி அலுவலகமும் இருக்குது. அந்த அடிப்படையில் இளைஞர்கள் வரலைங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் சொன்னதிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு கேள்வி, மாநில கட்சிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை இன்னொரு மாநில கட்சியே நிரப்ப முடியாது அப்படின்னுங்கிறத புறந்தள்ளிட்டு நீங்கள் நேராக தேசிய கட்சிகளுக்கு எப்படி போனீங்க? அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை எப்படி கொடுக்குறீங்க? கரெக்ட். அதாவது நண்பர் இன்னைக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்களாம் கடவுளே இல்லைங்கிற ஒரு சித்தாந்தத்தை உடையவர்கள். அவர் முதல்ல சிவசிவா என்று ஆரம்பிச்சிருக்கார். இந்த மார்கழி மாதத்தில், புனிதமான மார்கழி மாதத்தில் ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி. இரண்டாவதாக, எங்கேயோ கார் நிற்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சியில் எவ்வளோ பேர் டெய்லி பார்க்குறாங்கன்னு அவருக்கு தெரியாது. அவங்க நான் பார்க்கும்பொழுது ஒரு பூத் பங்களா மாதிரி தான் சிபிஎம் ஆஃபீஸு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்போ போனாலும் என்னால் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு பெரிய கும்பல் உள்ள. ஒரு செகண்ட் சிந்தனையாளர் நீங்க, அவர் ஏதோ நான் பிஜேபி காரன் தான் சார். ஐ எம் வெரி, நான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நான் அதற்காக அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அவர் என்ன இல்ல, அவர் பிஜேபின்னு சொல்லட்டும், சொல்ல போனா ஐ எம் a பிஜேபி guy, ஐ மேக் இட் வெரி வெரி பிளைன் அண்ட் பிராங்க். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இப்ப எங்களுடைய கூட்டங்கள்லாம் எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு இளைஞர் வராங்க அப்படிங்கிறது ஒரு இடத்துல நீங்க போய் பார்த்தா தெரியும். பொதுக்கூட்டங்களில் முன்னாடிலாம் எனக்கே நன்றாகவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் பிஜேபி ஆரம்ப காலத்திலேருந்து 1980 ஆரம்பிச்சது, அது 77 ஜன்சங் பீரியட், அதுல இருந்தே நான் இருந்துட்டு இருக்கேன். சரி, வந்தால் மகிழ்ச்சி. இல்லை, அது மாதிரி இருக்கு. மாநில கட்சிகள் 2-3 கட்சி அடுத்தது. எஸ், அப்ப இப்ப டெஃபினட்டா வேக்யூம் இருக்கு சார். இந்த இன்னைக்கு டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படிங்கிறது மக்கள் நன்றாக உணர்ந்து இருக்கின்றார்கள். அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களே. இப்போ அவர் சொன்னார் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார் சார். நீங்க யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் அது மிகப்பெரிய அளவிற்கு சரிந்திருக்கின்றது. பிரெக்சிட் வந்த பிறகு யூகே குறைந்திருக்கின்றது. அப்புறம் யுஎஸ்ஏ ரொம்ப தேனும் பாலும் அங்கெல்லாம் ஒன்றும் ஓடலை. இன்னும் அவங்க புள்ளி விவரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களோட வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாகிடுதுன்னு ஏதோ மாதம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக இது எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக்கணும்னா உலக அரங்கில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியணும். அவங்க நீங்க கண்ண முடியல, நீங்க இங்கேயே உட்காந்து ஏன் நடக்கலை எக்ஸ்போர்ட்ஸ் will have to go to foreign countries. அதெல்லாம் நடக்கும். at the same time இப்ப மக்கள் தேசிய கட்சியை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இது நீங்க டெஃபினட்டா புரிஞ்சுப்பீங்க. இன்னும் வருகின்ற காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்லிடணும். கடினமான உழைப்பு மூலமாகவே பாஜக ஆட்சியில் அமர்த்த முடியுமே தவிர ஒரு கட்சியை உடைப்பதன் மூலமாக முடியாது என்று தொண்டர்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால டெஃபினட்டா ஹார்ட் ஒர்க் இஸ் ஒன்லி கீ டு சக்சஸ். அந்த இதில் நிச்சயமாக பிஜேபி முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நல்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. எங்களுடைய எண்ணம் என்பது சரியா இருக்கிறது, இலக்கு என்பது சரியா இருக்கின்றது, உழைப்பு என்பது இருக்கின்றது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா சக்சஸ் will have to come. திரு ராமசுப்ரமணியன் சொன்னதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. முரளிதர் ராவ் சொன்னது,
இப்போ நடந்த இந்த சோதனை இருக்கு இல்லையா, சமீபத்தில் நடந்த சோதனைகளால வந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. திமுக மீதான விமர்சனமையும் அவர் வைக்கிறார். அதனால மக்கள் அதிமுகவுக்கும் போக மாட்டாங்க, திமுகவுக்கும் போக மாட்டாங்க, நேரடியாக மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் பிஜேபியை நோக்கி நகர்வார்கள் அப்படிங்கிற கருத்தை தான் அவரும் சொல்றாரு, இவரும் அதை முன்னிலைப்படுத்துவார். அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஒருவேளை அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் கடவுள் நம்பிக்கை சம்மந்தமாக சார் பேசினார். எனக்கு கடவுள் மேலே இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. கொடுக்குற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுப்போம்னு சொல்லுவாங்க. திருப்பதி திருமலை தேவஸ்தானமாக அதில் மெம்பராக இருந்தவருக்கு தங்க கட்டியாக கொடுத்துருக்கு சேகர் ரெட்டிக்கு. எனவே கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்குங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அப்படி தங்க கட்டியும் பழைய புதிய ரூபாய் நோட்டுகளும் கடவுள் கொடுக்கும் போது நம்பிக்கை வர்றது இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதனால நீங்க ரொம்ப சந்தோஷம். நீங்க அவருக்கு வந்தது அதை வந்து அமலாக்கத்துறை பிடிச்சுன்னு போயிட்டாங்க, அதனால இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதுவும் கடவுள் அனுகிரகம் தான். அதான் இது மாதிரி எத்தனை பேர் பிடிக்காம இருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் சார் சொன்னாரு, ஏற்றுமதி சம்பந்தமா சொல்லும் போது ஒரு விஷயத்தையும் சொன்னார். யூரோப்பில் பிரச்சனை, பிரெக்சிட் வந்துருச்சு, யூஎஸில் பிரச்சனை எல்லாம். அப்போ நானாக இதை செய்வேன். இந்த பிரச்சனை வருகிற போது நீங்கள் 2008க்கு பின்னால் தான் இந்த தேர்தல் மற்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ குறைந்தபட்சம் உலக நடப்புகளை பற்றி கவலைப்படாத அல்லது அதை பற்றி தெரியாதவராக மோடி இருந்தாரா என்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக மக்கள் சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னவர் அவர் மட்டும்தான். இன்னொன்றையும் அவர் சொல்லியிருக்கார். தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா கூட்டணியில் இல்லை என்றாலும் பாஜகவை ஆதரித்து வந்தார். ஒருவேளை அது செயற்கையினுடைய அம்சமாக என்னன்னு தெரியல. நீங்கள் ராமமோகன் ராவ் இன்னைக்கு அவர் முறைகேடுகளுக்காக அவர் வீடு ரெய்டு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெயலலிதா சொல்லாமல் அவர் ஒன்றும் அப்பாயிண்ட் ஆகலையே, ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அதனால் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஒரு 18 பேரை தாண்டி 19வது இடத்துக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். இன்டெலிஜென்ஸ் இன்புட் எதுவும் இல்லாமல் ஒரு சீஃப் செக்ரட்டரியை நியமிப்பார்கள், அதுவும் ஒரு 18 பேரை தாண்டி கொண்டாந்து நியமிப்பார்கள் என்று நான் நினைக்கல. அப்போ எனவே அவர் சொல்கிறதுலேருந்து செல்வி ஜெயலலிதாவை பாரதிய ஜனதாவை ஆதரித்து வந்தார்னா அது பழக்கதோஷமானு எனக்கு தெரியல. தமிழக மக்கள் இன்றைக்கி யாராவது சந்தோஷப்பட்டிருக்காங்களா? ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது அவர் வீடு சோதனையிடப்பட்டிருப்பது என்பது ஒரு தலைக்குனிவு. நீங்கள் என்ன நடந்தாலும் சரி, அப்போ இதில் யார் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் செய்வதன் மூலமாக ஆட்சிக்கு வர முடியும், கடின உழைப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறவர்கள் சந்தோஷப்படலாம். என்னை பொறுத்தளவில் ஊழல்வாதிகள் முழுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவர்கள் மட்டுமல்ல, இவர்களோடு இருக்கிற மற்றவர்களும். நீங்கள் மகாராஷ்டிராவில் பழைய நோட்டோட 91 லட்சம் ரூபாயோட பிடிபட்ட பிஜேபியினுடைய மினிஸ்டர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? இவங்க அங்கே சந்தோஷப்பட்டாங்களா? இரும்பு தாதுவை ஏற்றி இந்தியாவுக்கு மிக மோசமான நஷ்டத்தை ஏற்படுத்திய, இந்தியாவினுடைய கஜானாவுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திய ஜனார்த்தனன் ரெட்டியை இவங்க என்ன விட்டுட்டாங்களா? அந்த மேரேஜில் இவங்கெல்லாம் சுஷ்மா ஸ்வராஜ் தான் வளர்த்து விட்டாங்க, அப்புறம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் இவங்க எல்லாரும் போய் அட்டன் பண்ணாங்க. எனக்கு 500 ரூபா 1000 ரூபா கிடைக்காத போது அவர் 250 கோடிக்கும் 650 கோடிக்கும் கல்யாணம் பண்ணாருன்றது. சரி, ஓகே. இவங்க என்ன யோகியதான் இல்லை, அதாவது இப்போ 2-3 விஷயம் சொல்றார். அந்த சீஃப் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணது ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டராக இருந்து ஒரு ஊழல் செய்து கொண்டிருப்பவர் அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா சாட்டையை சுழட்டுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அவங்க ஒன்றும் பேசாமல் அவங்க she would have been very happy had it happened if she was alive. இது வந்து அவங்க நேரத்தில் இருக்கும் பொழுது இது நடந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களும் இதை கண்டம் பண்ணியிருப்பாங்க. she would have even sacked him. இப்போ சஸ்பெண்ட் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக நண்பர் சொன்னார், இந்த ஜனார்தன் ரெட்டி சார், அவர் he left our party or he has been expelled from our party long ago. அதனால நீங்க வந்து அவரை என்ன பண்ணீங்கன்னு சொன்னா அவர் மேல ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. எங்கேருந்து பணம் வந்து இது ஏது பணம் வந்து 1000 கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ப்ராசஸ், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இஸ் டேக்கிங் பிளேஸ்.
அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக இந்த இடத்துல கேப் வர்றது அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஏதோ ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு யாரோ ஒரு யார் அவங்க ஏடிஎம்கேல யாரோ வந்துட்டு போட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ்ங்கிறது ஜெயலலிதா போல வேற யாராவது உண்டா? ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, திரு கனகராஜ் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான். அதிமுகவுல தான் வந்து வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, தமிழக அரசியல் களத்துல எந்த விதமான வெற்றிடமும் இல்லை, அதிலும் கூட சிறிய கட்சிகள் எந்த விதத்திலையும் அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பயனடைய முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் கட்சி அவருடைய கருத்தையும் அதே மாதிரி தா பாண்டியன் சொல்லுகிற போது கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கைகளுக்கு எதிராக ஒரு வந்து ஆட்சியை கட்டமைக்க முடியாது, திராவிட கட்சிகள் மீதான விமர்சனங்களை வேண்டுமானால் நீங்க வைக்கலாம், அந்த கொள்கைகளை எதிர்த்து தமிழகத்துல ஆட்சி நடத்த முடியாதுங்கிற கருத்தையும் இதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு சூழல்ல தான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு சிறிய வயதுல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக காமராஜ் பீரியட்ல எப்படிலாம் நடந்தாங்க, அதற்கு பிறகு பக்தவத்சலம் பீரியட்ல எப்படி அவங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த தமிழகம் இன்னைக்கு நீங்க பட்டி தொட்டி இந்த மார்கழி மாசம் நான் சொல்றேன், எங்க போனாலும் அந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் மற்ற ஆன்மீக பாடல்களையும் பாடுவதும் பேசுவதும் உரையாற்றுவதும் இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கணும். இந்த மண் என்பது இயற்கையாகவே இறை நம்பிக்கை உடைய மண். அந்த 12 திருமுறைகளை கொடுத்தவர்கள், ஆண்டாள் போன்றவர்கள், இவர்களெல்லாம் போற்றி புகழ்கின்ற இடம் இது. இந்த பழைய நடுப்புற வந்து ஒரு கேப் ஒன்று வந்தது. இவங்க வந்து என்னென்னவெல்லாம் சொல்லி ஏமாத்தி இந்த மக்களை திசை திருப்பினார்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் சார் இன்னைக்கு இங்கேருந்து சபரிமலைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள், இங்கேருந்து நீங்க மேல்மருவத்தூருக்கு எவ்வளவு பேர் போய் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு ஆன்மீக மீது பற்று கொண்ட இடம் இது. சபரிமலைக்கு போறதையும் மேல்மருவத்தூருக்கு போறதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருச்செந்தூருக்கு போறதையும் பழனிக்கு போறதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டா, நாகூர் தர்காவுக்கு போறதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அங்கேயும் மத சமத்துவம் இருக்குங்கிறத நான் வந்து டெஃபினட்டா சொல்றேன். அங்கேயும் போற ஆன்மீகம் இல்லவே இல்லை. இது திராவிடம்ங்கிறது கடவுளே கிடையாது, கடவுள் இல்லை, கடவுள் வணங்குறவன் முட்டாள் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குருமூர்த்தியோட ஸ்டேட்மென்ட் கோட் பண்ணி நீங்க சொல்றீங்க. குருமூர்த்தி சொன்னதுடைய ஸ்டேட்மென்ட் அடிப்படையில் எனக்கு இண்டிபெண்டன்ட் திங்கிங் எனக்கு உண்டு. அவருடைய ஸ்டேட்மென்ட்ல சொன்ன கருத்தின் அடிப்படையில் அவர் என்ன பேசினாலும் எனக்கு தெரியாது. பட் என்னுடைய இண்டிபெண்டன்ட் வியூ, நான் வந்து ஆஸ் a நார்மல் பர்சன், நான் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவன் என்கின்ற முறையில நான் பல நேரத்தில் பேசியிருக்கேன். அதை தான் நான் இங்க சொல்லுவேன். ஆன்மீகத்தின் அடிப்படையில வந்து தமிழகம் இருக்கிறது, அதனால வந்து ஒரு இந்துத்துவா அதிகமாக இங்க கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா ஒரு நேற்றும் அவருடைய கருத்தாகவும். நான் எதுக்காக உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் பக்தவத்சலம் வரும்பொழுது சிதம்பரம் நடராஜன் ஒரு செகண்ட், ஏன் ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் தான். அதாவது இந்த கோயில்ல திருப்பணி நடக்கணும்னு சொன்னோன்னே அந்த ஊர்ல சுவாமி மேல பார்க்கணும்னு சொன்னா நீங்க வந்து சட்டையை அவுக்கணும். அவர் வந்து கோயிலுக்கு வெளியிலேயே சட்டையை அவுத்துட்டு உள்ள போனவர். அவர் அந்த மாதிரி ஆன்மீக வாய்ப்பு கொடுத்தாச்சு. நான் திரு கனகராஜ் விளக்கம் வாங்கி சட்டையை அவுக்க சொன்ன கதையெல்லாம் நீங்க திருச்செந்தூர் கோயில்ல போய் முன்னால இருக்கிற கல்வெட்டுல பாருங்க சார். ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கும் நீங்கள் திராவிட இயக்கம் இன்னைக்கு அந்த கட்சிகள் சீரழிந்து போயிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனா திராவிட இயக்கம் வந்த பிறகுதானே கோயிலுக்குள்ள பல பேர் மறுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ள அடி எடுத்து வைக்க முடிஞ்சது. வைத்தியநாத ஐயர் யாரோ யார் சார் அவர்? வைத்தியநாத ஐயர் மதுரையில யார்? அவர் எல்லாம் என்ன பிஜேபி இல்ல திராவிடம் அவரு. ஆகவே அடிப்படையாக நீங்க இருக்கக்கூடிய எல்லாம் கொண்டு ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நான் வரல. நீங்க என்ன ஜாதியா பேசுறீங்களா இல்ல வந்து நீங்க ஏதாவது ஆன்மீகம் இருக்குன்னு சொல்ல வரேன். எங்க கட்சியினுடைய எந்த விதமான கடவுள் நம்பிக்கையும் இல்லாத தோழர் பி ராமமூர்த்தி, நீங்க வந்து தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் அதுல மெம்பரா இருக்கலாம்னா அவங்கள நீங்க உள்ள அமைக்கணும்னு சொல்லி பார்த்தசாரதி கோயிலினுடைய நிர்வாகிகளாக அருந்ததிய மக்களை கொண்டு வந்தவர். நீங்க என்னன்னா ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது அந்த இப்ப பிரேமானந்தா யாரு, நித்யானந்தா யாரு, சந்திராசாமி யாரு, இப்ப சமீபத்தில் நான் சொன்ன சேகர் ரெட்டி யாரு, இவங்கெல்லாம் கடவுளுக்கு பக்கத்தில் இருக்காங்களாம். அதாவது சமயம் என்பது முழுக்க முழுக்க வியாபாரமாகவும் கொள்ளையடிப்பவர்களுடைய கூடாரமாகவும் அதுக்கு முன்னால இந்த பகுதி நிறைவு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து வேணும். அவர் வந்து
தனிப்பட்ட நபர்கள் மீதான ஒவ்வொரு மதங்களையும் தனிப்பட்ட நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நம்ம விட்டுறலாம். அவர் என்ன சொல்றாரு, பெரும்பாலான மக்கள் இந்துவாக இருக்கிறார்கள், இந்து மதங்களை நம்புறாங்கிற அடிப்படையில், கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிற அடிப்படையில் அதெல்லாம் பிஜேபிக்கான வாக்குகளா மாறுங்கிறதா இதனுடைய சாராம்சம். இது மாறுமா மாறாதவங்களுடைய கருத்தை சொன்னா இந்த இல்ல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அவங்க எந்த இந்துத்துவாவை சொல்றாங்களோ அதை சொன்ன சாவர்கர் அவர் ஒரு நாத்திகவாதி. இவங்க பொய் சொல்லுவாங்கிறது இருக்குல்ல, அவர் ஏதோ இந்துத்துவா என்று சொன்னால் அது இந்து மதத்தோட சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அவர் நாத்திகரா இல்லையா சார் சொல்லட்டும். அவரோட வெப்சைட்ல இன்னைக்கு இருக்கா இல்லையா? அவர் ஒய்ஃப் இறந்த போது இந்து சனாதன முறைப்படி என் மனைவிக்கு எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அவரு கடவுள் என்னைக்காவது கோயிலுக்கு போயிருக்காரா? இவங்க ஒரு பொய்யை கட்டமைப்பதற்கு தமிழ்நாட்டை பத்தி சொல்றேன் சார். இன்னைக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பதுன்னு பாடின இடம் இது. நீங்க சாவர்கரை பத்தி நான் பேசணும். இன்னைக்கு பாடுறாங்க நட்டகல்லை சுத்தி வராதுன்னு சொன்னதும் தமிழ்நாடு தான். நட்டகல்லை சுத்தி வராதுன்னு சொன்னதும் தமிழ்நாடு தான். உள்ளம் பெருங்கோயில் ஊரடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் சொன்னதும் இந்த இடம் தான். எலும்பு தோல் இறைச்சியில் இலக்கமிட்டு இருக்குதோன்னு கேட்ட பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்க கோயிலுக்கு விடலை நீங்க சொன்னீங்களே, கோயிலுக்குள்ள விட மாட்டேன் நான் சொல்றேன் சார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே சொன்னது இதுதான். அப்புறம் எது கோயிலுக்கு போறீங்க? எல்லா இடத்துலயும் சார் தூள்ல இருக்கிறது கோயிலுக்கு போறீங்க. நான் ஏன் போக கூடாது? நான் எனக்கு எல்லாத்தையும் அங்கேயும் பார்ப்பேன், உங்கள்கிட்டயும் நான் இறைவனை பார்ப்பேன். ஐயோ அப்படின்னு பேசியதால ஒரு பள்ளியில ஒரு மாணவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கு. கொச்சியில ஒரு பள்ளியில ஒரு மாணவனை தள்ளி விடுறாரு. அப்போ ஒரு மாணவன் ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மாணவனுக்கு நீ மலையாளத்தில் பேசக்கூடாது, பேசினதுனால ஒரு 50 முறை இனிமேல் மலையாளத்தில் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க இம்போசிஷன் எழுத சொல்லி தண்டனை கொடுக்குறாங்க. அது சர்ச்சையாகி இருக்கிறது. ஆனால் பள்ளி நிர்வாகம் இந்த குற்றச்சாட்டை மறுத்து இருக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க கனகராஜ்? அதான் நீங்க இந்த தாய்மொழி கல்வி அது இல்லாதது. இப்போ ஒரு பொய்களின் மீது கட்டமைக்கப்படுகிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அது ஏதோ ஆங்கிலம் படித்தா எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடும். ஐரோப்பாவில் இருக்கிறவனும் அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் வேறு எந்த மொழியோ பேசலை, ஆதிவாசி மொழிகள்லாம் பேசலை, அவங்க ஆங்கிலம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆங்கிலம் ஒரு மொழி என்கிற முறையில், ஆங்கிலம் மட்டும் இல்லை, எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு குழந்தையை அடிபட்டால் அது அம்மானு தான் கத்தும், ஐயோன்னு தான் சொல்லும். இது பொதுவாக இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமாக அது இன்னைக்கு உடனே வந்துடல, அது தொடர்ச்சியாக வந்தவருடைய விளைவை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். அவங்க இந்த பள்ளியில் நடந்ததா இல்லையா என்பது அது விசாரணை நடத்தட்டும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழில் பேசினால் இம்போசிஷன் எழுத சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டிலேயே பல இடங்களில் இருக்குது. அதன் மீது போராட்டங்களை இந்திய மாணவ சங்கம் கடந்த காலத்தில் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு தனியாக இதை பார்க்கக்கூடாது. ஒரு கருத்தியலை கட்டமைத்த பிறகு அதை ஒட்டி அது வரும். ஏன் ஆங்கிலத்தின் மீது மோகம் வருது? ஆங்கிலம் படித்தா வேலை கிடைச்சிடும். இப்போ தமிழ்நாட்டில் கூட சில பேர் சொல்லுவாங்க, இந்தி படிக்காததுனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வடநாட்டில் போய் வேலை பார்க்கல. ஏதோ வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சி அது ததும்பி வழிகிறது மாதிரியும் தமிழ்நாட்டுக்காரன் போய் அள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு ஹிந்தி படிக்காததான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு மொழி என்கிற முறையில் நான் 10 மொழியை கூட கற்றுக்கிறது ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இந்த கட்டமைக்கப்படுகிற சிந்தனை இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவு இது. எனவே இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அது இவங்களுடைய உணர்வாக, ஆசிரியர் பெற்றோர்களுடைய உணர்வாக மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இந்த கருத்தியல்கள் மீது ஒரு தாக்குதலை தொடுக்காமல் வெறுமனே நீ இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் என் பிள்ளையை நான் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன், ஏன் என் பேர பிள்ளையை நான் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன், அதில் கட்டமைக்கப்படுகிற அது படித்தா எனக்கு வேலை கிடைச்சிடும், கம்யூனிகேஷனுக்கு அது ஈஸியாக இருக்குது என்பது ஒரு உண்மை. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஜப்பான்காரங்க, நான் ஸ்பிக்கில் வேலை பார்க்கும்போது ஜப்பான்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவன் அந்த டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு ஜாப்பனீஸில் இருந்து இங்கிலீஷில் என்ன டிக்ஷனரின்னு பார்த்துட்டு தான் எங்களோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது அவங்களால முடிஞ்சது. அவ்வளோ பெரிய டெக்னாலஜி அவங்களால சொல்ல முடியுது, எங்களோட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அவனை விட பெற்ற ஆங்கிலம் பேசிய எனக்கு ஒன்றும் தொழில்நுட்ப அறிவு அவன் அளவுக்கு இல்லை. என்னளவுக்கே படித்த அவங்க என்னை விட மிகப்பெரிய அளவுக்கு டெக்னாலஜியில் பெரிய ஆளாக இருந்தாங்க. அப்போது
நீங்கள் இந்த மொழி என்பது ஒரு தொடர்புக்கான ஏற்பாடு என்பதை தாண்டி அது ஒரு அறிவு என்கிற நிலைக்கு உயர்த்தப்பட்ட பிறகு அதன் காரணமாக வேலை கிடைத்துவிடும் என்று உயர்த்தப்பட்ட பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சீரழிவு இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். சார், இதில் நான் வந்து 1963 ஆர்எஸ்எஸ்ல ஒரு சுயம் சேவக இணைந்தவன். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னன்னா தாய்மொழி வழி கொள்கை படிப்பு தான் வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே தெளிவாக நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையோடு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எனக்கும் இப்போ திரு கனகராஜுக்கும் இதற்கு வேறுபாடு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு குழந்தை அந்த ஸ்கூலில் உண்மையாக நடந்தது, அது என்கொயரி பண்ணிட்டு போட்டோம். ஆனால் ஒரு விடும்போது சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒருத்தனுடைய மதர் டங் என்ன அப்படின்னு சொன்னால் ஏதாவது இந்த மாதிரி ஒரு இடையூறு வரும்பொழுது அப்போ அம்மா அப்பா ஏதோ ஒரு சொல்லும், அதை அந்த குழந்தை சொல்லியிருக்கு. ஆகவே இது வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு அவங்க இம்போசிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது, ஐ மீன் இது கமர்ஷியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா இங்கிலீஷில் பேசினா இன்னும் மகா மேதாவியாட்டம், தமிழில் பேசினா அல்லது அந்த தாய்மொழியில் மலையாளத்தில் பேசினா ஏதோ தப்பான வழியில் அந்த குழந்தைகளை செலுத்துவதாகவும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பேரண்ட்ஸ் கூட ஏன்னா நான் ஒரு கல்வியாளர் என்கின்ற முறையில் பேசினேன், ஒரு ஆங்கிலத்தில் பேசினா ரொம்ப அந்த ஸ்கூலில் ரொம்ப பிரமாதம் சார் அப்படிங்கிறது. இதே நாம் வந்து ஒரு ஏதாவது நடத்துகிறோம், ஒரு கலை நிகழ்ச்சி, அதில் வந்து தமிழில் பேசினா கூட ஏன் சார் அது இங்கிலீஷில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டே கூட மாறி போயிருக்கின்றது. ரொம்ப வருத்தமான விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இது வந்து ரொம்ப நிச்சயமாக வேதனைக்குரிய விஷயம். டெஃபினட்டாக இதெல்லாம் என்கரேஜே பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றதை தவறு என மோடி ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சிதம்பரம் பேசியிருக்கிறாரு. சத்தியமூர்த்தி பவனில் நேற்று பண மதிப்பிழப்பு தொடர்பான ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது அவர் இப்படி பேசியிருக்கிறார். நெருக்கடி நிலையை அறிவிச்சதை தவறுன்னு இந்திரா காந்தி ஒத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி இவரும் ஒத்துக்கணும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நேற்றுக்கு இவர் வந்து முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். இவர் இவருடைய பார்வை ஒரு மாதிரியா இருக்கு. இவர் ஒரு காங்கிரஸ்காரர்னு, அதே கட்சியை சேர்ந்தவர் இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறவர். நேற்றுக்கு அவர் பேசியிருக்கின்றார், இந்த டிமானிட்டைசேஷனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரப்போகுதுன்னு பேசியிருக்கின்றார். ஆக இது சரியா அது சரியா? இப்போ பிரசிடெண்ட், முன்னாடி அவரும் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் சொன்னது சரியா இவர் சொன்னார்? இப்போ வந்து எதுக்காக இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரா, கள்ள பணத்தை ஒழிக்க வேண்டாம்னு அவர் சொல்கிறாரா, அல்லது ஊழலை ஒழிக்க வேண்டாம்னு அவருடைய ஐடியாவா? அப்போ அதற்காக நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், நான் வந்து ரிக்ரெட் பண்ணுறேன்னு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்து எல்லாரையும் சைடு மணிக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவங்கள கொடுமைப்படுத்தின காலங்கள்லாம் பத்திரிகைகள் சுதந்திரம் ஒன்றுமே கிடையாது. அதையும் இதையும் கம்பேர் பண்ண என்ன அர்த்தம்? ஆகவே இவருடைய கற்பனைங்கிறது ஒரு லெவலில் செஞ்சாங்க, செஞ்ச பிறகு அவங்க அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. சார், இது அது வந்து பண்ணினது ரொம்ப மகா தப்பு. அதாவது சுதந்திரத்தை எடுக்கிறது உங்களுக்கு உரிமையே கிடையாது, வாழ்வதற்கே உரிமை கிடையாதுன்னு சொன்னாங்க சார். ரைட் டு லைஃப் இஸ் guaranteed அண்டர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதவே கூட இல்லைங்கிற அளவுக்கு சொல்ல வச்சாங்க அவங்க. ஆனால் இது வந்து முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன? இந்த ஊழலை ஒழிக்கணும், அப்புறம் கருப்பு பணத்தை ஒழிக்கணும், கள்ள பணத்தை ஒழிக்கணும். இதுக்காக இந்த மூணுத்தையும் அவர் வேணுங்கிறாரா? இது வேண்டாம், அதாவது இதெல்லாம் ஒழிக்கப்படாது, எல்லாம் அப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாரா? இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஐ எம் சாரின்னு ரிக்ரெட் பண்ணி நான் ஒன்று சொல்லணுமா? இதே சமயத்தில் இப்போ நேற்று பிரணாப் முகர்ஜி ஏன் சொல்கிறார்? அவர் ஒன்றும் சரியா ஒன்றுமே தெரியாதர். அவர் யூஎஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபார் செவரல் இயர்ஸ். ஆகவே இவர் வந்து பொலிட்டிக்கல் அந்த அவங்க பிளாட்ஃபார்மில் ஒன்று பேசுகின்றார். அதை வந்து நாம் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல எமர்ஜென்சி சம்மந்தமாக சார் சொன்னார். எமர்ஜென்சி ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை. ஆனால் ஆர்எஸ்எஸ் இப்போ அதன் மேலே அதை ஏதோ ஏற்றுக்காதது மாதிரி பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆர்எஸ்எஸ் அப்போது ஒரு வார்த்தை கூட அதை வந்து லிஃப்ட் பண்ணணும்னு பேசலை. உள்ளே இருக்க எங்கள் தலைவர்களை விட்டுருங்க, 20 அம்ச திட்டம்லாம் நல்ல திட்டம், நாங்களும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோமேன்னு தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது தப்புன்னா, சார் வந்து திரு சுப்பிரமணியம் சாமி 13/6/2000 இந்து பத்திரிகையில் அன்லேர்ன்ட் லெசன்ஸ் என்று ஒரு கட்டுரை டீட்டெயிலாக எழுதியிருக்காரு, அதை பார்க்கட்டும். அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்
எங்களை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் இந்திரா காந்திக்கும் மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்த சவான் அவர்களுக்கும் எழுதிய கடிதங்களையும் அவர் கோட் பண்ணியிருக்காரு. அது ஒரு அம்சம். ரெண்டாவது, இன்னைக்கு மோடி அவர்களோ அல்லது அருண்ஜேட்லி அவர்களோ அவங்க இன்றைக்கி நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு, கள்ளப்பணத்தை ஒழிக்கிறதுக்கு, தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு அல்லது லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோன்னு இப்போ அதை விட்டுட்டாங்க. அவங்களே பேசுகிறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. பல வகையில் அவங்க நான் அதான் சொல்கிறேன், ஒரு நேர்மையற்ற தன்மை அதில். நான் திரு சிதம்பரம் அவர்கள் சொல்வது முழுவதையும் இந்த விஷயத்தில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவன் நான். அவர் இந்த பொருளாதாரத்தை, நவீன தாராளமய சிந்தனைகளை அமுல்படுத்துவதில் தீவிரமாக இருந்தவர் என்கிற விமர்சனம் எனக்கு இருக்கு. பட் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களே பேசுகிறதில்ல. முதல்ல இப்போ அவங்க புதுசாக வச்சுருக்கிறது, முதல்ல கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொன்னாங்க. இப்போ லெஸ் கேஷ் எக்கானமி என்கிற நிலைமைக்கு போயிருக்காங்க. அடுத்து எதுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. நீங்கள் திரு அருண்ஜேட்லி என்ன சொன்னார், அதெல்லாம் தோல்வி அடைந்த காரணத்தினால்தான் அடுத்தடுத்து அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க தொடர்ச்சியாக. இல்லை, அதை அப்படி எடுத்துக்கணுமா, இல்லை லெஸ் கேஷ்னு போயிட்டு நோ கேஷை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொன்ன முதல் 4 அப்ஜெக்டிவ் என்னங்க ஆச்சு? நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறீங்க, ஃபுட்பால் விளையாட போகிறீங்க, நீங்கள் பால் அடிக்கிறீங்க, அது கோல் போஸ்ட்டை தாண்டி ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா, நான் 6 அடிச்சிட்டேன், இதை கிரிக்கெட்னு பேரை மாற்றிக்கங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் இது என்னது இப்படி ஏமாத்துறாங்களேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க அப்படி நடத்துகிறாங்க. முதல்ல அருண்ஜேட்லி என்ன சொன்னார், 14,50,000 கோடி ரூபாய் புழக்கத்தில் இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் வராமல் போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு லயபிலிட்டி குறைஞ்சிரும், அதை நாங்கள் ஏழை மக்களுடைய நலனுக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னார். இப்போ இவங்க அதை பற்றி பேசுகிறதில்ல. ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் பியூஷ் கோயல் என்ன பேசியிருக்காருன்னா, முழு பணமும் வந்துவிட்டால் அதன் மீது நாங்கள் 85% வரியை போட்டு அதையெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம், எங்களுடைய முயற்சி வெற்றி அடைந்து விட்டது. என்னது சார்? இப்போ 4 அப்ஜெக்டிவ் சொன்னார், எல்லாம் தோல்வி அடைந்து விட்டதுன்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தார். அவர் இப்போ இங்கேயே உட்காந்து ஆடிட்லாம் பண்ணி எல்லாம் போயிடுது அப்படிங்கிற மாதிரி. என்ன இதில் போயிடுது? கருப்பு பணம் அப்படிங்கிறதுக்கு பேரல் எக்கானமி எந்த அளவுக்கு வரும்? இன்னைக்கு 14 லட்சம் கோடியோ 13 லட்சம் கோடியோ இன்னைக்கு வந்திருக்குன்னா, நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஊடகங்களை பேசுறது தப்பாக பேசின்னு உட்காந்துருக்காங்க. அது எல்லாமே வெள்ளை பணமாக ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இட் இஸ் நாட் ஸோ. அதை இனிமேல் ஆடிட் பண்ணி இன்கம் டேக்ஸ் அதை வெரிஃபை பண்ணி அதில் எவ்வளோ இன்கம் நீங்கள் கருப்பு பணம் இருக்குது, என்னென்ன விதத்தில் நீங்கள் மாட்டி போகிறீங்க, இதெல்லாம் பின்னாடி நடக்கிற சமாஜம். ஆல்ரெடியே ஒரு 3000-4000 பேருக்கு நோட்டீஸஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆகவே அது ஒன்றும் ஃபெயிலியர் கிடையாது. ரெண்டாவது, தீவிரவாதம் ஒழிக்கப்படும். எஸ், இன்னைக்கு ஜேஎன்கேல எந்த அளவுக்கு அதே போல் இந்த மாவோயிஸ்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப கற்றையிலாயாச்சு. அவங்க என்னன்னா, இங்கே போகிற வரவங்க இங்கே சாதாரணமான மக்கள்லாம் எடுத்து நீங்கள் பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கெஞ்சற அளவுக்கு வந்தாச்சு. ஆகவே தீவிரவாதம் தடைபடப்படுகின்றது. ஊழலாம் இன்னைக்கு எல்லாரும் நடுங்கிறாங்க. எஸ்பெஷலி இன்னைக்கு பாருங்க, நீங்க தமிழகத்தில் நடந்த கூத்து, அதை பார்த்ததுலேருந்து எல்லாரும் அவங்கவுங்க நடுங்கின உட்காந்துருக்காங்க. இனிமேல் நம்ம இந்த ஊழலாம் பண்ணினோம்னா என்ன ஆகுங்கிறது தெரியாதுங்கிற மாதிரி. ஆகவே அது ஃபெயிலியர் கிடையாது. அடுத்ததாக 4 கோல் போஸ்டர் மாற்றி விட்டுட்டார் அப்படிங்கிறாரு. கேஷ் லெஸ் அப்படிங்கிறது லெஸ் கேஷ்னு. ஐ எம் டெல்லிங் வெரி ஃப்ராங்க்லி, இந்த எந்த நாட்டிலையுமே கேஷே இல்லாமல் ஒரு எக்கானமி என்பது இருக்க முடியாது. ஏன்னா அமெரிக்காலே 45% கேஷ் ஓடிட்டு இருக்கு, ஜெர்மனியில் போயிட்டு அங்கே நிறைய கேஷ் தான் ஓடிட்டு இருக்கு, இந்தியாவில் மிகப்பெரிய அளவிற்கு கேஷ் டிரான்சாக்ஷன் நடந்து. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும்னு சொல்ல, இன்னைக்கு இருக்கிற 10% கேஷ்லெஸ் அப்படிங்கிறது 30 அல்லது 40% வந்தாலேயே இது மோடி அவருடைய செயலுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக திரு சுப்பிரமணிய சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் 13/6/2000. அவர் இன்னைக்கு எங்க பிஜேபி சேர்ந்த சில காலத்தில் 1977 அந்த 77க்கு முன்பாக அவர் எம்பியா இருந்த போது அவர் அங்க இதுல கொண்டு உட்காந்து வச்சு பேசுவதற்கு யார் உதவி பண்ணாங்கன்னு இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க யார் பண்ணினாங்கன்னா, அவருக்காக இந்த ஒரு ட்ரக்கை ஓடின்னு போனார். அவரோட நான் பேசியிருக்கேன். எங்கன்னா பூனால பேசியிருக்கேன். ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் அவர் எப்படி நான்
சுப்பிரமணிய சாமியை கொண்டு பார்லிமெண்ட் ஜாகிரதையை உள்ள கொண்டு வச்சு அங்கேருந்து எப்படி நான் அழிச்சுன்னு வந்தேங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். ஆகவே அவருக்கு திடீர்னு சில காலத்துல அந்த RSS பிடிக்காம போயிடுது, அதனால அப்ப எழுதினார். அந்த 2000 நீங்க வச்சு தயவுசெய்து கோட் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன பேசுறார்? அதே சுப்பிரமணிய சாமி வானலாக புகழ்கின்றார். RSS முக்கியமானது, அது செய்கின்ற செயல்கள் மகத்தானதுன்னு பேசுகின்றார். ஆகவே அந்த அவருக்கு அந்த நிலைமையில 2000 அவருக்கு ஏதோ எதிர்பார்த்தா கிடைக்கல, அதனால அது எழுத விஷயத்துக்கு வருவோம். இன்னொரு செய்தி இருக்கு. அங்கன்வாடி மையங்கள்ல ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்துல அங்கன்வாடி மையங்கள்ல சாப்பாடு கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள். அவங்களுடைய சொந்த காசை போட்டு பக்கத்துல கடன் வாங்கி மகளிர் சுய உதவி குழுக்கள்ல கடன் வாங்கி அவங்க வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க மின்னணு பரிமாற்றம் அப்படின்னு இன்னும் எல்லா இடங்கள்லயுமே செயல்படுத்தாத சூழல்ல முற்றிலுமாக ரொக்கத்தை ஒழிக்கிறது உதவிகரமா சார். இப்ப நான் வந்து சொல்லக்கூடிய சமாச்சாரம் மத்த யாருமா எங்களை போன்றவர்கள் இருக்கிறன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு ஸ்கீம்னால 120 கோடி மக்களுக்கும் ஏதோ வகையில பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அது இந்த டிமானிட்டைசேஷனால. லெட் மீ பி வெரி வெரி ஃப்ராங்க், அவுட் ஸ்போக்கன் அபவுட் இட். ஏதோ இதுல அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனால் இது தற்காலிகமானது. அதுதான் பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இன்கன்வீனியன்ஸ் இருக்கத்தான் செய்யும், அதை நீங்க தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளுங்க, 30ஆம் தேதிக்கு பிறகு வரும். இதை நான் இன்னும் சொல்லுகின்றேன். பிப்ரவரி நீங்க என்ன பட்ஜெட்ல கூப்பிடுறீங்களா, பேச சொல்ல போறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் பட்ஜெட்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகின்றது, which will be very very pro poor. ஏழ்மையான மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண போகின்றார்கள் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக நிறைய விஷயங்கள் வரப்போகின்றது. இதெல்லாம் அரைசிங் அவுட் ஆஃப் திஸ் டிமானிட்டைசேஷன். இது வந்து தற்காலிகமானது. இப்ப 30ஆம் தேதி முடிஞ்ச பிறகு இதனுடைய பாசிட்டிவ் எஃபெக்டை யூ ஆர் கோயிங் டு see. இப்ப நடுப்புற பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. இந்த குரலை நீங்க எங்கேயோ கேட்டது மாதிரி இல்லை. அச்சேதின் நல்ல காலம் பிறக்குது, இப்படி ஒரு குடுகுடுப்பக்கார மாதிரி சொல்லித்தான் மோடி வந்து இந்திய மக்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னாரு. ஆண்டுக்கு 2 கோடி வேலைன்னு சொன்னார். 2 கோடி இல்லை, 20 லட்சம் வேலை இன் எஃபெக்ட் வந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரீட்டா. நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படி சொன்ன நல்ல காலத்தில் ஒன்று விவசாயிகளுக்கு 1.5 மடங்கு நாங்கள் விளைபொருளுக்கு தருவேன்னு சொன்னீங்க, வந்துருச்சா? அதெல்லாம் சொல்லாத ஒன்று இன்னைக்கு திடீர்னு நீங்கள் வந்து இது வந்துரும்லாம் சொல்லாதீங்க. ரெண்டாவது, இப்போ சார் கூட சொன்னார், தீவிரவாதம் குறித்து திரு நரேந்திர மோடி பேசுனது மாதிரி உலகத்தில் யாரும் பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்றில் 3 இராணுவ தளங்களின் மீது தீவிரவாதிகள் உள்ள வந்து கொத்தா சாகடித்த, ஓராண்டுக்குள் சாகடித்த ஏதாவது சம்பவம் எந்த நாட்டிலாவது நடந்திருக்கா சார்? சும்மா வெத்து கதை பேசுவாங்க. நான் கேட்குறேன், பத்தான்கோட்டா இருக்கட்டும், ஊரியா இருக்கட்டும், இப்போ நடந்த பிரகோத்தியாவா இருக்கட்டும், இது எதுலையாவது இவர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது கூச்சம் இருக்கணும்ல. தீவிரவாதத்தை நாங்கள் வேறறுத்து விட்டோம். எங்கே வேறறுத்தீங்க? நீங்கள் வந்த பிறகு நாங்கள் அதிகமாக, இன்னும் இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் நீங்கள் பாராளுமன்றத்திற்கு உள்ள வந்து ஒருத்தர் அடிக்கிறதுக்கான தைரியம் பிஜேபி இருந்த காலத்தில் தான் வந்தது. இல்லை, நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு நடந்திருக்கா? பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு நடந்திருக்கா? காஷ்மீர்ல நடவடிக்கை அது எல்லாத்தையும் குறைச்சிருக்குங்கிறதா நம்மளுடைய வாதம். நீங்க வடிவேலு மாதிரி அது போன வாரம் இது இந்த வாரம்லாம் பேசாதீங்க. நீங்க உங்களுடைய கடந்த காலம் தன்னுடைய சொல்லுவார் அவர், அதை நீ கேட்டுக்கணும். நான் என்ன சொல்றேன், அது போன வாரம் நடந்ததுங்க. நவம்பர் 8க்கு முன்னால் நடந்தது. நவம்பர் 8க்கு முன்னால 2.5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, அப்பெல்லாம் நாங்க மோசம் தான், இப்ப நாங்க உடனடியா பண்ணிடுவோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கு? அதை நீங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானை டிக்ளேர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸா நடந்துருக்கு. இப்ப சார்க் மாநாடு நடந்து அதுல ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, they have been totally isolated. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா எங்கேயாவது? எப்ப நடந்தது? இப்ப சமீபத்தில் தான் நடந்தது. நீங்க உடனே வடிவேலுங்கிறது முன்னாடி என்ன சொன்னாங்க, பின்னாடி என்ன சொன்னாங்க எல்லாம் பேசி இல்ல. நான் ரொம்ப திரு கனகராஜுடைய வாதம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் கடந்த 2.5 ஆண்டு காலத்துல நீங்க நிறைவேற்றாத போது இப்ப மட்டும் எல்லாமே சரியாயிரும்னு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை எந்த அளவுகோலை வச்சு நான் சொல்றேன். முதல்ல சார்க் மாநாட்டுல நாம பேசணுமா இல்லையா? ஆப்கானிஸ்தான் பேசுறாங்க, இது வந்து இட் ஷுட் பி ட்ரீட்டட் as a declared as a terrorist country ன்னு. இல்ல, அந்த ஒரு விஷயம் மட்டும் அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல சார்ந்து சார். இன்னைக்கு ட்ரம்ப் மீட்பு சார்ந்து பல்வேறு விஷயங்களை கோட் பண்றாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக எலெக்ட் ஆகியிருக்கிறவர் அவர் சொல்லுகின்றார்,
இந்த பாகிஸ்தான் அதனுடைய தீவிரவாதம் அதை நான் வந்து ப்ராபபிலி வி மே ஹேவ் டு டிக்ளேர் இட் அஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரின்னு அதுக்கு ஒரு காங்கிரஸ்காரங்க ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கூட ஒரு டிராஃப்டா கொடுத்துருக்காங்க. ஆகவே இப்ப உலக அரங்கிலேயே தனிமைப்படுத்தப்படுகின்றது பாகிஸ்தான். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணினதுங்கிறது திரு மோடியோடைய கன்சிஸ்டன்ட் அது பெரிய டேமேஜ் எல்லாம் பண்ணியாச்சு. அது சரி நிமிடங்கள்ல இருக்கும் அவரோட கருத்தை வாங்கி. அதாவது பின்லேடன் பாகிஸ்தான்ல இருக்காருன்னு போய் அங்க போய் அடிச்ச பிறகும் அதை தீவிரவாத நாடுன்னு டிக்ளேர் பண்ணாத அமெரிக்கா இவங்க சொன்னாங்களாம் உடனே இவர் பேச்சை ஜியோ பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. தீவிரவாத நாடுன்னு ஒன்று கண்டுபிடிச்சா கூட அது தெரிஞ்சா கூட இந்த புவிசார் அரசியலில் தேவை இருக்குன்னா அமெரிக்கா எப்படி டீல் பண்ணும் என்பது நீங்கள் எதெல்லாம் பண்ணியிருக்குன்னு தெரியுது. நீங்கள் கட்டி பிடிச்சாலும் நாங்கள் அதாவது நவாஸ் ஷெரீப்பை திடீர்னு போய் சொல்லாமல் கொள்ளாமல் பிறந்த நாள்னு கட்டி பிடிச்சாலும் நீங்கள் வந்து இந்தியாவை காப்பாற்றிடுவீங்கன்னு நாங்கள் நம்பணும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும்னு சொன்னாலும் நாங்கள் நம்பணும். உள்ளுக்குள்ள 3 இராணுவ முகாம்கள் மீது இராணுவ வீரர்களை கொன்னாலும் இல்லை இது பின்னால நல்லது வரும் அப்போ இதை ஏற்றுக்கங்கன்னு நாங்கள் நம்பணும். ஏதாவது ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. நேரம் குறைவாக இருக்கனால நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.